நெருப்பு ரெடியா? உள்ள போ. இது ஒரு வழியா வச்சுட்டு வந்துருவேன். அமர்த்தி சுத்தமான நாட்டு பசு நெய், பச்சை வகை மல்லித்தழை, புதினா, நறுக்கின வெங்காயம், எல்லாம் நெய், அரைச்ச இஞ்சி பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, நறுக்கின தக்காளி, பச்சை தண்ணி, பிரியாணி அரிசி, முந்திரி திராட்சை, காஞ்ச எலுமிச்சை, கல்லுப்பு, வா 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 மெதுவா இருக்குங்க. ஐயரக்கே இந்த பக்கம் வச்சு ஐயா வை மெதுவா வை. திருப்பி தூக்கிட்டு வா ஐயரக் புத்தனைங்க அப்படியே வா, கிளக்கிட்டு வா. கொஞ்சம் லேசா கிளக்கிட்டு. சரியா இருக்கு. முடிய போட்டுருவாங்க. பயங்கரமா இருக்கு. கொடு. வாசனை நல்லா இருக்கு. பஞ்சு மாதிரி வந்துருக்கு. எங்க அப்பா எப்படி வந்து ஆத்தாடி பயங்கரமா இருக்குண்ணே. சூப்பர். ஆஹா எல்லா டிஷ்ஷுமே அப்படியே அங்கிட்டு வாங்க. கரெக்ட். ஐயோ அப்படியே தூக்கி கள்ளி கொண்டு வருது கரண்ட் கேமராவுக்கு. இந்த வரே அப்படியே ஒரு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம். ஓகே. முழுசா இருக்கு வேற. கலண்டு ஓடும். அதெல்லாம் பிச்சு ஓடுது. என்ன எல்லாம் இப்படி கிடக்கு. ரெண்டு கலண்டு ஆத்தாடி. ஆமா தனியா வருது. இந்த செவல் எலும்பு ஆட பாதியோட வந்துருச்சு. சூப்பர் புடி. இன்னைக்கு மோசமான புடி. ஈர லெவலியா. பிரியாணி பயங்கரமாக இருக்கு. அந்த கறியோட சாறு இறங்கி
இன்னைக்கு குழிமந்தி பிரியாணி உண்மையிலேயே வாழ்க்கையிலே முதன்னு இன்னைக்கு தான் குழிமந்தி பிரியாணி சாப்பிட்றோம். இந்த குழிமந்தி பிரியாணிக்கு 5 அடிக்கு நல்லா குழியை நோண்டி அதில் வந்து தணல்லாம் போட்டு கறியை போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது அந்த கறி ஒழுங்காக வேகுமோ, அந்த பிரியாணி ஒழுங்காக வருமோன்னு நாங்களே பயத்தில் சந்தேகத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சிக்கனை வேக வச்சா எப்படி அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கும், அதை விட சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பியா, அந்த லெக்கை எடுக்கும்போது நான் அப்படியே கொட்டுது, வெறும் எலும்பு தான் வருது. எலும்பு தனியாக கறி தனியாக பிச்சுக்கிட்டு வருது. அதுவும் இந்த ஆட்டுக்கறியோட அந்த சாறு இறங்கி அந்த பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டு. அதுவும் கஷ்டப்பட்டு நல்லா ஜாலியாக குழியை வெட்டிவிட்டு நல்லா கிணத்துல போயிட்டு ஜாலியாக நச்சுன்னு ஒரு குழியில் போயிட்டு நல்லா சந்தோஷமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே வேற லெவல் குழிமந்தி பிரியாணி அமோகமாக இருக்குது. வேற லெவல்.